Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா முருங்கைக்காய் ஊறுகாய் செய்வது எப்படி. தேவையான பொருட்கள்: முருங்கைக்காய் 1, தக்காளி அரை கப், மிளகாய் தூள் 5 தேக்கரண்டி, வெந்தயம் 2 தேக்கரண்டி, புளி தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, தேங்காய் எண்ணெய் தேவையான அளவு, நல்லெண்ணெய் சிறிதளவு, கருவேப்பிலை சிறிதளவு, காய்ந்த மிளகாய் 1, கடுகு அரை தேக்கரண்டி, கடலைப்பருப்பு அரை தேக்கரண்டி, உளுத்தம்பருப்பு அரை தேக்கரண்டி. செய்முறை: வெந்தயத்தை வறுத்து கொள்ளவும், பின்பு அதனை ஆற வைத்து அதனை மிக்சியில் போட்டு பொடித்துக் கொள்ளவும். முருங்கைக்காயை எண்ணெயில் போட்டு 8 முதல் 12 நிமிடங்கள் மிதமான தீயில் வைத்து பொரித்துக் கொள்ளவும். பின்பு அவற்றை தனியே வைக்கவும். அதே எண்ணெயில் தக்காளி, மஞ்சள் தூள் மற்றும் உப்பு சேர்க்கவும். தக்காளி மசியும் வரை வதக்கவும். பின்பு அதனுடன் பொரித்த முருங்கைக்காய் சேர்க்கவும். புளியை சூடான நீரில் ஊற வைத்து பின்பு அதனை நன்கு கசக்கி சாறு எடுக்கவும். பின்பு அதனை வடிகட்டி தக்காளி கலவையுடன் சேர்க்கவும். மிளகாய் தூள், உப்பு, வெந்தயத்தூள் சேர்த்து நன்கு கலக்கவும். சுவையை சரிபார்த்து தேவையானவற்றை சேர்த்து கொள்ளவும். பின்பு தாளிக்க கொடுத்துள்ள பொருட்களை தாளித்துக் கொள்ளவும். பின்பு அவற்றை ஊறுகாயுடன் சேர்க்கவும். சிறிது எண்ணெய் சேர்த்து கலவையை நன்கு கலக்கவும். பின்பு சுத்தமான காற்று புகாத பாட்டிலில் அடைத்து வைத்து பயன்படுத்தலாம். முருங்கைக்காய் ஊறுகாய் ரெடி. ஓகே வியூவர்ஸ், இது போன்ற மேலும் பல இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பார்க்கணும்னா எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல்ல மறக்காம கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.